அதே போல பெண்ணை காமிச்சு, பேசணும் சார். பணத்தை காமிச்சு, இந்த மாதிரி நிறைய ராணுவ ரகசியங்கள்லாம் வெளியில வித்திருக்காங்க. இங்க இருந்து ஒரு மறுபடியும் இன்னொரு அட்டாக் அங்க வந்ததுன்னு வச்சுங்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படி. ஏன்னா இதை ஏதோ பண்ண போறாங்க டெஃபினட்டா. மார்க் மை வேர்ட்ஸ் மேடம் சுகிதா, இது டெஃபினட்டா இப்ப இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்க போகுது. அப்படிலாம் நடந்ததுன்னா எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாம் இது எல்லாரும் அவங்க எல்லாம் வந்து ஒரு எப்போ ஒரு பெரிய கவலையோட தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். அது நான் சொன்னாப்புல, இப்ப டூரிஸ்ட் அடிக்கிறான்னா நாளைக்கு ஃபேக்டரிக்குள்ள அடிக்க மாட்டான்னு யாரால சொல்ல முடியும்? வெளியில இருந்து ஒரு பாம்பு வச்சுட்டானா என்ன செய்ய முடியும்? ஆனால் இதனால இது என்ன தெரிகின்றது என்றால், மறுபடியும் சொல்லுகின்ற சத்யபால் எக்ஸ் கவர்னர் அவர் சொன்னார் பாருங்க, அந்த விஷயத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்கொள்ளணும். அதே போல பெண்ணை காமிச்சு, பணத்தை காமிச்சு, இந்த மாதிரி நிறைய ராணுவ ரகசியங்கள்லாம் வெளியில வித்திருக்காங்க. அதெல்லாம் நாம பார்க்கணுமே. அல்லாமல் அவர்களை வந்து நீங்க வந்து இதெல்லாம் பத்தி பேசணும்னா தேச விரோதம் அப்படிங்கிற மாதிரி பேசுவது சிறிது கூட சரியே கிடையாது. அதை வந்து கம்யூனலா இதை கொண்டு போகின்றார்கள். இது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய துரதிர்ஷ்டமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் மிக வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன்.